பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சந்நிதியில் நாம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபையை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் 36ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வார்த்தையை வாசிக்கிறேன். அதனுடைய 2வது பகுதி சொல்லுகிறது, கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறேன். மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறேன். கர்த்தர் மனுஷன் என்று சொல்லும்போதே எல்லா ஜனங்களையும், உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் ஆமென் குறிக்கிறது. ஆனால் தேவனை அந்த முதல் பகுதி சொல்லும்போது, உம்முடைய நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் அது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. நீதியும் நியாயம் உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. ஆனால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளுக்கு, கூப்பிடாத ஜனங்களையும் காப்பாற்றுகிறார். தேவனை நோக்கி கூப்பிடாத அறியாத ஜனங்களையும் அவர் காப்பாற்றுகிறார். ஆனால் தேவனை நோக்கி கூப்பிடுகிற தெய்வ பிள்ளைகளையோ ஆமை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளையோ காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்று சொல்கிறார். இரவும் பகலும் காக்கிற ஒரு தேவன், காப்பாற்றுகிற தேவன், சேதமின்றி காப்பாற்றுகிறவர். இந்த வார்த்தையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளைகளை சேதமில்லாமல் காப்பாற்றுகிறார். எல்லா ஜனங்களையும் காக்கிறது நம்முடைய ஒரே தெய்வன் தான். ஹல்லேலூயா. ஆமென். அந்த தேவன் தெய்வ பிள்ளைகளையோ தெய்வ ஜனத்துக்காக தம்மை நம்புகிற, தன்னை விசுவாசிக்கிற, கிறிஸ்துவின் மரணத்தை அவருடைய இரத்தத்தினால் கழுகப்படுகிறதை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கோ அவர் சேதமின்றி காப்பாற்றுகிறார். அந்த கால வேளையில் சாதாரண எல்லா மனிதர்களுக்கும் ஆமென் தேவனாகிய கர்த்தர் முழு உலகத்திற்கும் ஆண்டவராகிய தேவன் அவர்களை காப்பாற்றுகிறார். தன்னை நோக்கி கூப்பிடுகிற தெய்வ பிள்ளைகளையோ சேதமின்றி காப்பாற்றுகிறார். அந்த கால வேளையில் தேவன் உன்னை சேதப்படாமல் உன்னுடைய யாத்திரைகள், உன்னுடைய வழி நடத்துதல்கள், உன்னுடைய தொழில், நீ எடுக்கிற எல்லா பிரயாசங்கள், வாகனங்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்கிற, காப்பாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. எந்த சோதனைகள் நடுவில், ஆமென், அக்கினி போன்ற சோதனைகள், வேதனைகள், பிரச்சனைகள், அதன் நடுவிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர். அதை நம்புவோம், விசுவாசித்து, ஆண்டவரே நீ என்னை காத்தபடியினால், இன்றைக்கும் நாம் உயிரோடு இருப்பது தேவன் நம்மை காத்தபடியினால். சத்துரு விழும்படி எத்தனையோ இடங்களில், எத்தனையோ சூழ்நிலைகளில் மறைவான ஆயுதங்கள், தந்திரங்கள், சூழ்ச்சிகள், கண்ணிகள் எல்லாவற்றிலும் இன்று அருமையாய் காப்பாற்றினவர் நம்மை காக்கிற தேவன். இந்த கால வேளையில் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும், என் ஆயுசு முழுவதும் என்னை காப்பாற்றி என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு ஒப்பு கொடுப்பேன். ஜெபிக்கலாம் ஒரு நிமிடம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே நீ மனுஷர்களையும் மிருகங்களையும் கூட காப்பாற்றுகிறேன். ஆனால் தெய்வ பிள்ளைகளா எங்களை ஆமை சேதமின்றி காப்பாற்றுகிற தெய்வம், ஆமை ஒன்றும் மேற்கொள்ளாமல் காக்கிற கர்த்தர். இந்த கால வேளையில் நோடி செபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் எந்தெந்த காரியங்களில் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி துதிக்க, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொரு விஷயத்திலும் சேதமின்றி காப்பாற்றுகிற தேவனாய் கூட இருப்பீராக. அற்புதமாய் வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிற தேவன். God bless you. Praise the Lord.